பாளையங்கோட்டையினுடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்ல ஒன்று கிளாரிந்தா தேவாலயம். இதுக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கிறித்தவ வரலாற்றிலேயே ஒரு பெண்ணால கட்டப்பட்ட முதல் தேவாலயம் இதுதான். அதை கட்டியவர் பெயர் தான் கிளாரிந்தா. நண்பர்களே, நான் உங்கள் தீபா பிரதீப். நிறைய சமுதாய பணிகளை செஞ்சுட்டு வர யான் அறக்கட்டளையோட ஒரு அங்கம் தான் இந்த சேனல். தமிழ் மொழியையும் நம்முடைய இலக்கிய செழுமைகளையும் பரப்புற நோக்கத்தோட எந்தவித லாப நோக்கமும் இல்லாம யான் தமிழ் சேனல் செயல்பட்டு வருது. சரி, யார் இந்த கிளாரிந்தா? தஞ்சாவூர்ல சரபோஜி மன்னர் அரண்மனையில ஒரு மராட்டிய பிராமணர் வேலை செஞ்சுட்டு வந்தார். அவருடைய மனைவி பெயர் தான் கோகிலா. அந்த காலத்துல கணவன் இறந்துட்டா மனைவியும் நெருப்புல இறங்கி உயிரை விடணும் அப்படிங்கிற ஒரு மோசமான நடைமுறை இருந்தது. இதுக்கு சதி அல்லது உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு பெயர். கோகிலாவனுடைய கணவர் இறந்துடுறாரு. கோகிலா வாழ விரும்பி உடன்கட்டை ஏற மறுக்கிறார். அன்றைக்கு இருந்த பழமைவாதிகள் அதை அனுமதிக்கல. கோகிலாவை நெருப்புல தள்ள முயற்சிக்கிறாங்க. அவரு தப்பித்து ஓடுறாரு. பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரியாக இருந்த ஹென்றி லிட்டில்டன் அப்படிங்கிறவர் அவரை காப்பாற்றி பாளையங்கோட்டைக்கு கூட்டிட்டு போறாரு. இவங்க 2 பேரும் இணைந்து வாழ்றாங்க. கோகிலாவுக்கு கிறித்தவ சமயத்தின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அவருடைய பெயரை கிளாரிந்தான்னு மாற்றி சேவைகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறார். ஆனால் அவருக்கு திருமுழுக்கு கிடைக்கிறதுல பெரிய சவால் இருந்தது. அவருடைய தொடர் போராட்டத்துக்கு பிறகு ஸ்வாட் சையர் அவருக்கு திருமுழுக்கு அளித்தார். கிளாரிந்தா அவருடைய சொந்த முயற்சியால் ஒரு தேவாலயத்தை கட்ட துவங்கினார். 1785 பணிகள் எல்லாம் முடிஞ்சு அதுதான் பாளையங்கோட்டையினுடைய முதல் தேவாலயம். ஒரு பிராமண பெண்மணி சமூக எதிர்ப்புகளை மீறி தனது சொந்த பணத்துல ஒரு தேவாலயத்தை கட்டியது அந்த காலத்துல ஒரு மிக பெரிய புரட்சியா கருதப்பட்டது. அந்த காலத்துல மக்கள் இந்த தேவாலயத்தை பாப்பாத்தி கோயில் அப்படின்னும், பொதுமக்கள் தாகம் தீர்க்க கிளாரிந்தா வெட்டிய கிணறுகளை பாப்பாத்தி கிணறுன்னும் அழைச்சாங்களாம். சாதி பாகுபாடின்றி அனைவருக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளாரிந்தா நிறைய பள்ளிகளையும் திறந்திருக்காரு. அந்த பள்ளிகளில் பயின்ற பல ஏழை மாணவர்களுக்கு ஒரு தாயை போலவே இருந்து வழிகாட்டியிருக்கார். இதனால அவர் கிறித்துவ சபையினரால் சபையின் தாய், மதர் ஆஃப் த சர்ச் அப்படின்னு இன்னைக்கும் அன்போடு அழைக்கப்படுறார். தமிழின் முன்னோடி எழுத்தாளரான ஆ மாதவையா இவருடைய வாழ்வை அடிப்படையாக கொண்டு கிளாரிந்தா அப்படின்ற நாவலை எழுதியிருக்கார். சமீபத்தில் தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். விடாமுயற்சிக்கும் மன வலிமைக்கும் ஒரு ஆகச்சிறந்த முன்னுதாரணம் தான் அவர். சாவினுடைய பிடியிலிருந்து தப்பிச்ச அவரு பாலைவனமாக இருந்த அவருடைய வாழ்க்கைய சேவையின் வழியா பூஞ்சோலையா மாத்திட்டார். என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, மனசுல அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கை பாலைவனத்துல பட்டு போன ஒரு மனம் துளிர்க்கிற மாதிரி. அதனால எந்த பயனும் இல்லை, அதை நீடிக்கவும் முடியாது. அன்பு அப்படின்ற ஒரு சிறு பொறிய வச்சுக்கிட்டு நாம வாழ்ற உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணம் கிளாரிந்தாவுடைய வாழ்க்கை. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவாய்.